நெல்லை மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை மிகவும் அதிகமாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 3வது வாரத்தையொட்டி துவங்க வாய்ப்பு உள்ளதாகவும் பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அக்டோபர் 3வது மற்றும் 4வது வாரம் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறுகிய காலத்தில் மிக அதிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குறுகிய காலத்தில் மிக அதிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். முத்துக்குமார், இது குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை என்பது அதாவது அக்டோபர் மாதம் 3ஆம் வாரத்தில் துவங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் என்பது தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அக்டோபர் மாதம் 3வது வாரம் இறுதியில் இந்த வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இது குறித்த செய்தியாளர் சந்திப்பு என்பது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையத்தில் நடைபெற்றது. இதில் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்தித்தார். அப்போது அவர்கள் பேசுகையில் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்குமே ஜூன் முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை மழையின் அளவு என்பது 39 சென்டிமீட்டர் அளவு பதிவாகி இருப்பதாகவும், இது வழக்கத்தை விட 18% என்பது அதிகமாக பதிவாகியிருப்பதும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் திருநெல்வேலியை பொறுத்தவரை அது மாவட்ட அளவில் பார்க்கும்போது திருநெல்வேலி இயல்பை விட 17% என்பது அதிகமாக பெய்திருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் 17 மாவட்டத்தில் இயல்பை விட அதிகமாகவும் பெய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட அது மட்டுமல்லாமல் டெல்டாவை பொறுத்த வரைக்குமே குறைவாக, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே குறைவாக பெய்த மாவட்டங்களாக பார்க்கப்படக்கூடிய டெல்டா, அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் குறைவாக இயல்பை விட குறைவாக பெய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்குமே கேரளா, தமிழ்நாடு, ஆந்திராவில் இயல்பை விட அதிகமாக இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும், தென் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இயல்பை விட குறைவாக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பருவமழை பொறுத்த வரைக்குமே வடகிழக்கு பருவமழை செப்டம்பர் மாதத்தில் பசிபிக் பெருங்கடல் பகுதி இயல்பை விட குறைவாக உள்ளது. 69% இயல்பை விட அதிகமாக இருக்கிறது. 2021 இயல்பை விட 69% என்பது அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில வடகிழக்கு பருவமழை என்பது வருகின்ற, அதாவது இந்த வாரம், இந்த அக்டோபர் மாதம் 3வது வாரத்தில் இறுதியில் இந்த வடகிழக்கு பருவமழை துவங்க இருப்பதாகவும், அந்த 3வது வாரம் மற்றும் 4வது வாரத்தில் அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் லேசான மழைக்கும் வாய்ப்பு இருக்காமல் எப்படி வேணாலும் சூழல் இருக்கலாம் என்றும் அவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 3வது மற்றும் 4வது வாரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக தென் தமிழகத்தில் இயல்பை விட குறைவாக பதிவாக வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாவட்ட அளவில் பார்க்கின்ற பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் இயல்பை விட மிக அதிகமாகவும், 17 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும், 16 மாவட்டங்களில் இயல்பாகவும், 6 மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக மழை பெய்துள்ளது பதிவாகியுள்ளது. இந்த குறைவாக பதிவானது தஞ்சாவூர், புதுக்கோட்டை நீங்களாக டெல்டா மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக மழை பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டை பொறுத்தவரையில், கடந்த ஆண்டு இந்த ஆண்டை கம்பேர் பண்ணும் பொழுது தமிழக அளவில் இயல்பை விட அதிகமாக திறந்திருக்கு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்கு. கடந்த ஆண்டு 8% இயல்பை விட அதிகம், இந்த ஆண்டு 14% இயல்பை விட அதிகம். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு 74% இயல்பை விட அதிகம், இந்த ஆண்டு 43% இயல்பை விட அதிகம். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கேரளா, தமிழகம், தெற்கு கர்நாடகா, ராயலசீமா மற்றும் ஆந்திர பிரதேசம், இது மொத்தமாக உள்ளடங்கிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இயல்பை விட மழை அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பகுதியில் பார்க்கின்ற பொழுது வட தமிழகத்தில் இயல்பிலிருந்து இயல்பை விட அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளது. தென் தமிழக பகுதிகளில் இயல்பை விட குறைவாக மழை பதிவாக வாய்ப்புள்ளது. பொதுவாக பருவமழையை பொறுத்த வரைக்கும் குளோபல் ஸ்கேலில் இருக்கக்கூடிய, உலக அளவில் பல பகுதிகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இப்போ எல் நினோ, லா நினாங்கிற மாதிரி நிகழ்வுகள், மற்றும் ரீஜனல் லெவலில் ஐஓடி என்று சொல்லக்கூடிய நம்ம மண்டல பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், மற்றும் லோக்கல் ஸ்கேலில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில்
லானினா என்பது ஒரு முக்கிய எல்னினோ லானினா என்பது முக்கிய இதுவாக கருதப்படுகிறது, காரணியாக கருதப்படுகிறது. நம்ம இந்த படத்தை பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதத்தில் இப்பொழுது முழுமையாக நிலநடுக்கோட்டை ஒட்டியுள்ள பசிபிக் கடல் பகுதியில் வெப்பமானது இயல்பை விட குறைவாக இருக்கிறது. லானினா உருவாவதற்கு கிட்டத்தட்ட 80% வாய்ப்பு, இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் 80% வாய்ப்பு அதிகம். ஆனாலும் கடந்த 1940 2021 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 82 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் லானினா வருடம். அந்த 42 வருடங்களில் 23 வருடங்கள் இயல்பாகவும், 13 வருடங்கள் இயல்பை விட குறைவாகவும், 6 வருடங்கள் இயல்பை விட அதிகமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 69% இயல்பு மற்றும் இயல்பை விட அதிகமாக இருந்திருக்கிறது, வாய்ப்பு இருந்திருக்கிறது. 31% இயல்பை விட குறைவாக இருந்திருக்கிறது. லானினா மட்டும் ஒரு காரணமாக சொல்ல முடியாது. ஏன்னா 2010 2021 இது 2 லானினா வருடங்கள் தான். அந்த 2010 2021 2010 43% இயல்பை விட அதிகம், 2021 63% இயல்பை விட அதிகம். ஆனால் 2016 லானினா வருடமாக இருந்த பொழுது 62% இயல்பை விட குறைவு. ஸோ லானினா என்பது ஒரு காரணியாக இருக்கலாம், ஆனால் அந்தந்த வருடங்கள் மற்ற ஃபேக்டர்ஸ் வச்சு தான் நம்ம இதை சொல்ல முடியும். அந்த வகையில் இது நம்ம வடகிழக்கு பருவமழை என்பது தற்போது நிலவரம் தென்னிந்திய பகுதிகளுக்கு தான் மொத்தமாக சொல்ற பார்க்குறோம். அது இயல்பை விட அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வட தமிழக பகுதிகளில் இயல்பை விட அதிகமாகவும், தென் தமிழக பகுதிகளில் இயல்பை விட சற்று குறைவாகவும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. சென்னைக்குன்னு லாங் லைன் ஃபோர்காஸ்ட் இது பண்ண மாட்டோம். வடகிழக்கு பருவமழை சொல்றது நம்ம வட தமிழகம் என்று சொல்லப்படுகிறோம். அந்த வகையில் இது பார்க்குறோம். புயல் இந்த காலகட்டத்தில் வெகு காலத்துக்கு முன்பாக நம்ம கணிப்பதில்லை. அது அந்த மாதிரி கணிக்கிறதுக்கான இன்னும் துல்லியத்தன்மையான மாடல்கள் கிடையாது. பொதுவாக நம்ம அந்தந்த காலகட்டத்தில் தான் இப்போ 4 வார காலகட்டம் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் இருக்கு. அந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்ல டிடெக்ட் பண்ணி அது தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். தற்பொழுது நிலவரப்படி இந்த வடகிழக்கு பருவமழையுடைய துவக்கம் என்பதை பார்க்கின்ற பொழுது 4 வார காலகட்டத்துடைய அந்த ஃபோர்காஸ்ட்டை வச்சு பார்க்கும் பொழுது அக்டோபர் மத்தியில், அதாவது 3வது வாரத்து பகுதியை ஒட்டி துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அக்டோபர் 31 அந்த இதை பொறுத்த வரைக்கும் பொறுத்த பொழுது 3வது வாரத்திலும் 4வது வாரத்தில் மழை இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. இது 3 மாதத்துக்கான காலத்துக்கிட்டத்துக்கு இப்போ சொல்லியிருக்கோம். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3மே சேர்ந்து தான். ஒவ்வொரு மாதம் முடிவில் அடுத்த மாதத்தில் நவம்பர் மாதத்தில் டிசம்பர் மாதத்தை பற்றி ஃபோர்காஸ்ட் அறிவிக்கப்படும். கடந்த முறை மழை பெஞ்சு நிறைய அளவில் வெள்ளம் அந்த மாதிரியான சூழல் இருந்தப்ப வானிலையோட சொல்லி குறித்து ஒரு சின்ன கேள்வி ஏற்பட்டு, இந்த முறை முதலமைச்சர் ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது கூட அதை மேம்படுத்துறதுக்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம், அதான் மக்களுக்கு உடனுக்குடன் தகவலை தெரிவிக்கிறதுக்கான பணிகளை மேற்கொண்டிருக்கோம். வானிலை ஆய்வு மையம் அதை உறுதிப்படுத்துது, அதற்கான பணிகளை வானிலை ஆய்வு இது வானிலை தற்பொழுது நிலவரப்படி மிக துல்லியமாக வெகு காலத்திற்கு முன்பே கணிக்கக்கூடிய லெவலில் இன்னும் இந்த சயின்ஸ் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய நிலையில பார்த்தீங்கன்னா 10 முறை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்றோம்னா 7 முறை சரியா இருக்கல, 3 முறையில் சொன்னது தவறாக நடக்கலாம், சொல்லாதது நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தற்போது நிலவரப்படி நீங்க பார்த்தீங்கன்னா என்ன குறுகிய காலத்தில் மிக அதிக கனமழை நிகழக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு. 2வது ஒரே பகுதியில் சென்னை இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னைங்கிற பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் இடையில அதிக மழை அளவு இருக்கு. இப்போ இந்த ஜூன் மாதத்திலே நீங்க எடுத்துக்கணும். ஜூன் மாதம் 8ஆம் தேதி நீங்க பாத்தீங்கன்னா, 18ஆம் தேதி ஜூன் பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் 8 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர், மீனம்பாக்கம் 7 சென்டிமீட்டர். அதே மாதிரி இப்போ 23ஆம் தேதி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆவடி 13 சென்டிமீட்டர், இங்கே 7 சென்டிமீட்டர். ஸோ 2 விஷயங்கள் இதில் இருக்கு. நமக்கு குறுகிய காலத்தில் மிக அதிக கனமழை நிகழக்கூடிய நிகழ்வுகள் இருக்கின்றன. மேலும் சென்னை மாதிரியான நகரங்களை பொறுத்தவரையில் ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் அதிக வேறுபாடுகள் இருக்குது. இவற்றெல்லாம் கணக்கில் எடுத்து தான் நம்ம இது பண்ணணும். தொடர்ந்து கண்காணித்துட்டு இருக்கோம். அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொண்டு இந்த ரேடார், அதாவது ரேடார்கள் நம்ம நிறுவிட்டு இருக்கிறது, அது இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த சென்னைக்குன்னு நம்ம இது பண்றது இல்லை. சென்னையோட ரேடார்கள் இப்போ இருக்கு நம்மள்ட்ட. எஸ்பேண்ட் ரேடார் இருக்கு, எக்ஸ்பேண்ட் ரேடார் இருக்கு நம்மள்ட்ட. 2 ரேடார் நம்மள்ட்ட இருக்கு. ஸ்ரீஹரிகோட்டாலே ரேடார் இருக்கு, அது இயங்கிட்டு இருக்கு. ஓகே, சரி.